தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் ஆராதனையிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். இந்த வருடம் நடத்தின ஆண்டவர் வருகிற வருடத்திலையும் நம்மை கர்த்தர் வெற்றியாய் அற்புதமாய் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கர்த்தர் நடத்துவாராக. புதிய வருடம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாகவே மாறப்போகிறது. புதிய வருடம் நமக்கு ஒரு எட்டாத உயரங்களிலே ஆண்டவர் நம்மை அமர செய்ய போகிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் வருகிற ஆண்டு கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். கர்த்தர் கடந்த 100 days ஆண்டவர் ரொம்ப அழகாய் நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்து நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஒரு புது உணர்ச்சியை, ஒரு புது வல்லமையை ஆண்டவர் கொடுத்து ஒரு வெற்றிக்கு நேராய் ஆண்டவர் நடத்துகிறார். நான் போகிற இடங்களெல்லாம் இன்னும் நிறைய இடங்களில் கேட்குற சாட்சிகளை குறித்து நான் ரொம்ப ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறேன். ஸோ இந்த 100 days-ம் நிறைய மரிச்சு போன நிறைய பேருடைய ஆத்மாவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு ஒரு புது விஷனை ஆண்டவர் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த 100 நாள் ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 பேர் இருக்கலாம். நிறைய சாட்சிகள். அதில் ஒரு 8 பேர் பக்கத்தில் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி எங்கள் லைஃப் முடிஞ்சிடலான்னு நினச்சோம், அவ்வளோதான், இது சூசைட் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, தற்கொலை பண்ணுறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை, ஆனால் வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த 100 days-ல் ஆண்டவர் இல்லை, இனி உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்குது, ஒரு புதிய வெற்றி இருக்குன்னு எங்களை ஆண்டவர் ரொம்ப தைரியப்படுத்தினார் அப்படின்னு நிறைய சாட்சிகளை கேட்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒரு புதிய ஆண்டுக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். இன்னைக்கு இனி ஒரு 2 days தான் இருக்குல்ல. ஸோ 2 நாள் தான் இருக்குது. 31 31ஆம் தேதி இரவு சரியாக 9:30 மணிக்கு நமக்கு விஜி கிரவுண்ட். ரொம்ப ஈஸியான ஒரு இடம் தான். லொக்கேஷன் எல்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். துடியலூர் விஜி ஹாஸ்பிட்டலுக்கு நேர ஏற்ற அப்படி இருக்கிற அந்த கிரவுண்டு தான் வளாகம். ஒரு பெரிய மார்டின் கிரவுண்ட் இருக்காது தான். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம், ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே எல்லாம் ரொம்ப வசதி, நிறைய கார் பார்க்கிங், 2-wheeler பார்க்கிங், ஒரு பெரிய இடம் தான் அது. இங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பார்க்கிங் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு செலவு பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் குடும்பத்தோட நண்பர்களோட, அதான் அந்த இன்விடேஷன் கார்டு கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாரையும் அழைத்து வாருங்கள். ஸ்பெஷலாக இந்த நியூ இயர் சர்வீஸில் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு பழைய வருட ஆராதனை, அதுக்கப்புறம் ஒரு பழைய வருட கொஞ்ச நேரம் ஒரு செய்தி, அதற்கு பிறகு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம சாட்சி சொல்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு நேரத்தை நம்ம தரப்போகிறோம். அதற்கு பிறகு புது வருடத்துக்குள்ளே நுழைவதற்குள்ளாக ஆயத்த வர்ஷிப் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அபிஷேகத்திலேயே நம்ம புதிய வருஷத்துக்குள்ளே போவோம். புது வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி வாக்குத்தத்தம். அப்படின்னா நீங்கள் தனியாக போய் அந்த வாக்குத்தத்தம் நிறைய தட்டில் வச்சுருப்பாங்க, அதை ஜெபம் பண்ணி ஒரு வாக்குத்தத்தை எடுத்து அதை அறிக்கை செய்வதற்காக, அந்த வருடம் முழுவதும் அறிக்கை செய்வதற்காக ஒரு தனி வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதற்கு பிறகு அந்த கேண்டில் சாங் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பிளஸ்ஸிங் ப்ரேயர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம நியூ இயர் வாக்குத்தத்த செய்தி, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. சரி, ஒரு 8 o'clock, ஒரு 8 மணிக்கே நீங்கள் அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு காஃபி ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. 9:30 வரைக்கும் காஃபி கொடுப்பாங்க. அந்த காஃபியை குடிச்சிட்டு உள்ள பெரிய இடமா இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நடந்து ஜெபம் பண்ணி உங்களை எல்லாரையும் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு புதிய வருடத்திற்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8:30க்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் வருவதற்கு உங்களை நான் மிகவும் அன்போடு அழைக்கிறேன். அப்புறம் லீடர்ஸ் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த ஆயத்த ப்ரேயரை பண்ணி நீங்கள் போகிறது நல்லது. அதனால் 8:30க்கு வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிஞ்ச உடனே திருவிருந்து ஆராதனை அன்னைக்கும் கொடுப்போம், ஃபஸ்ட்டு சண்டேயும் கொடுக்குறோம். 1ஆம் தேதி எடுக்கணுன்றவங்க எடுக்கலாம், ஃபஸ்ட்டு சண்டே எடுக்கணுன்றவங்க எடுக்கலாம். அப்படி நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்னைக்கு நமக்கு 2வது ஆராதனை முடித்த உடனே சரியாக 12 o'clock 12 மணிக்கு அந்த கிரவுண்டு பிரதிஷ்ட ப்ரேயர் இருக்குது. அந்த கிரவுண்டு பிரதிஷ்டில் எல்லாரும் ஃபேமிலியாக
நீங்கள் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அங்கே வாலண்டியர்ஸுக்கும் அங்கே உங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல நிற்கணும், என்ன பண்ணணும், என்ன அது எல்லாத்தையுமே அங்கே நம்ம பண்ண போகிறோம். மதியானம் எல்லாருக்கும் சிம்பிளாக ஒரு சாப்பாடு, ஒரு சாம்பார், ஒரு ஊருக்கு அந்த மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். வெளியில் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், தப்பில்லை. அங்கே சாப்பிட்றவங்க அங்கே சாப்பிடலாம். அதனால் எல்லாரும் குடும்பமாய் அந்த கிரவுண்டை நம்ம இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய சவால் கோயம்புத்தூரில் ரொம்ப ப்ராப்ளமாக நிறைய இருக்குது. கிறிஸ்டியானிட்டிக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறது. கிறிஸ்மஸுக்கு கூட நிறைய சர்ச்சில் நிறைய ப்ராப்ளம்ஸு. அதனால் ஆண்டவர் தான் நமக்கு கிருபையாய் கர்த்தர் அந்த காரியத்தை ஒழுங்காய் நடத்தணும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இன்று மாலையிலே ஸ்பெஷலாக நமக்கு இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய ஆனிவர்சரி இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஆனிவர்சரி பரிசளிப்பு விழா அடுத்த மாதத்தில் நம்ம வைக்க போகிறோம். அதனால் 6 o'clock எல்லா பேரண்ட்ஸும் சொந்தங்களும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் உங்களுக்கு இந்த ப்ரேயர் முடிக்கும் போது அந்த லொக்கேஷன் போடுவாங்க. அந்த கிரவுண்டினுடைய லொக்கேஷன் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அங்கே நீங்கள் வரலாம். அதே போல் அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லா நோட்டீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அந்த இடத்தினுடைய ஸ்கேனர் இருக்குது. அந்த ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு அது கொண்டு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்துடலாம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் வெற்றியாய் கர்த்தர் நடத்துவாராக. நான் 2வது ஆராதனை முடிச்சுட்டு நான் கிரவுண்டுக்கு வந்துடுறேன். நான் வரதுக்குள்ளே நீங்கள் அங்கே போயிருங்க. நம்முடைய லீடர்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. நீங்கள் ஒரு 12 o'clock நீங்கள் அங்கே வந்துடுங்க. தேங்க்யூ. ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று, இந்த 100 days ஜெபம் நடந்ததுனுடைய ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் ஒரு 1 minute வீடியோ போடுவாங்க. அந்த டைமில் ஜாமக்காரன் ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் அந்த ஜெப குறிப்புகளை வாங்கி கொள்ளலாம். இல்லையா? என் பேர் அஸ்வின், நான் சென்னையிலேருந்து வரேன். 100 நாள் ஜெபம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான அநேக தேவைகள் இருந்துச்சு. சபைக்குரிய தேவை, எங்கள் வாழ்க்கையில் சமாதானம், வேலையில் உயர்வு, எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கொடுக்குற அந்த 100 நாள் ஜெபத்துலேயும் காலையில் வர ஷார்ட்ஸ்லையும் எல்லா செய்திகளையும் நாங்கள் அதன்படி நாங்கள் விசுவாசித்து ப்ரே பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து இவர் கடந்த 3 வருஷமாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமப்பட்டாங்க. தொடர்ந்து ஜெபத்தினாலும் இந்த 100வது நாள் ஜெபத்தில் நாங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய அபிஷேகம் எங்களுக்கு கிடைத்தது. இப்பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் அவருடைய உடம்பில் சுகம் பெற்று இருக்கிறாங்க. நாங்கள் திருச்சியிலேருந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம் 100வது நாள் ஜெபத்தில் கலந்துக்கிறதுக்காக. 100 நாள் ஜெபத்திலையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். 100 நாளைக்கு முன்னாடி நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாங்கள் கலந்துக்கிட்டதுக்கு மெயினான ரீசன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு லே ஆஃப்னால ஜாப் போயிடுச்சு. ரொம்ப மனவேதனையில் இருந்தோம். அந்த ப்ரேயரில் எங்களுக்காக ரொம்ப பேசின மாதிரி இருந்தது. பட் அன்னைக்கு ஈவினிங்கே எங்களோட அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகி அன்னைக்கு ஈவினிங்கே அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு லெட்ரு, வேற ஒரு கம்பெனிலேருந்து வர வேண்டிய லெட்ரு எங்களுக்கு வேலை கிடைச்சிது. பட் இந்த ப்ரேயர் எனக்காகவே 100 நாள் கொடுத்த மாதிரி இருந்தது. இது என் பையன் நிறைய சூழ்நிலைகள்ல அவன் தடுமாறி இருக்கிறான். பட் ஆனால் ஒவ்வொரு தடவை அண்ணனோட வார்த்தைகளை கேட்கும் போதும் அவன் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணி அவனுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சதா என்கிட்ட சொல்லியிருக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எப்படி பேசணும், பழகணும், அந்த கைடன்ஸையும் எங்களால் கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுக்கல. அவங்க சொன்னதுனால அவன் இன்னும் அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த லைனில் மூவ் ஆகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு பெரிய கிருபை செஞ்சுருக்கிறாரு. என் பிள்ளை ஒரு 3 மாசமா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அப்போ என் பிள்ளை அம்மா எனக்கு இனிமேல் வேலை கிடைக்கலன்னா, இன்டர்வியூ போன பக்கமெல்லாம் வேலை கிடைக்கலன்னா நான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன், எல்லாத்தையும் எங்கேயும் போயிடுவேன்னு சொன்னான். நான் சொன்னேன் அதுக்கு, பாப்பா எங்கேயும் இந்த ஜெபம் பண்ணு, நீ முதல்ல ப்ரேயர் பண்ணு, இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ளே உனக்கு கடவுள் கூடிய சீக்கிரத்தில் வீட்டு பக்கத்துலேயும் உனக்கு வேலை கொடுப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி 100 நாள் முடியறதுக்குள்ளே
என் பிள்ளைக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அது வீட்டு பக்கத்துலேயே கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி இந்த சபைக்கு வராதுக்கு முன்னாடி வருஷம் நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுவேன். எனக்கு இந்த சபைக்கு வச்சு கால் எடுத்து வச்சனோ அதுலேருந்து நான் வருஷத்தில் ஒரு நாள் அட்மிட் ஆவேன். இங்கே வந்ததுலேருந்து அட்மிட் ஆகிறதே கிடையாது. கடவுள் எனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்காரு, பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. என் பேர் வீணா. நான் சவுதியிலேருந்து வரேன். ஆன்லைன் ப்ரேயர் 100 டேஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் 100 டேஸ் ப்ரேயர் இங்கே அட்டன் பண்ணணும்னு ரொம்ப வாஞ்சியோடு ஜெபிச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு வெக்கேஷன் ஒழுங்குபடுத்தி கொடுத்தாரு. இந்த 100 டேஸ் ப்ரேயர் நான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஃபேஸில் நான் கடந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த ப்ரேயரில் கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ப்ரேயர் மூலமா அநேக விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தாரு. என் மூலியமா என் மம்மியும் அட்டன் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணாங்க. அநேக பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இது என் லைஃப்பில் அடுத்த ஃபேஸ் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பென்சையாவுடைய அநேக வார்த்தைகளும் சரி நான் கேட்டுன்னு இருக்கேன். அவர் சாட்சிகளும் நான் கேட்பேன். எனக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த 100 நாள் ஜபத்தில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் என்ன எல்லாரும் கைவிடப்பட்ட எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. அவங்களை எனக்கு கூட்டிட்டு வர முடியல. அவங்க 8th 6th படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் கூட இருக்கும்போது எனக்கு ஷிஃப்ட் கணக்கு வேலை, இன்னும் கூட எனக்கு நைட் ஷிஃப்ட் தான். அது ஷிஃப்ட் வேலைக்கு போகும்போது கூட எனக்கு யாருமே துணை இல்லை. இந்த இவருடைய வசனம் இதோடைய பிரசங்கம் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கூட ரொம்ப லாங்காக போனோம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் தமிழரசி. என் பிள்ளைங்க பேர் மஜு, அனி, தாரா. அவங்களும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பட்சத்தில் ஆண்டவர் ஒரு நாள் பென்சையா சொன்னார், நீங்கள் புது வாகனத்தை வாங்கிங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வார். வண்டியை ஓட்ட தெரியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு ஸ்கூட்டி வாங்க எனக்கு பண தேவையை சந்தித்தாரு. நான் இப்போ சாட்சியா இருக்கேன்னா அந்த பென்சையாக்கு ரொம்ப நன்றி. அவருடைய ஜபம் தான் எனக்கு ரொம்ப அநேகமா உதவியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. நான் புடுடத்தை வச்சுதான் கேட்பேன். எங்க தெருவில் இருக்க அத்தனை பேருமே கேட்பாங்க. நான் சொல்லுவேன் இது ஆன்லைன் ப்ரேயரு அப்படி சொல்லும் போது எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு சொல்லிட்டு எங்க கிராமத்திற்கு அத்தனை பேருமே பென்சையாவுடைய பிரசங்கத்தை கேட்க வைத்ததுக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஜீசஸ் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஆண்டவருடைய பெரிய திட்டத்தில் இந்த 100 நாள் ஜெபம் இருந்திருக்குது. ஆண்டவர் ஒருவரே கூட இருந்து கர்த்தர் ஒருவரே கிருபையாய் ரொம்ப அழகாய் நடத்தினார். எல்லா மகிமையும் எல்லா கனமும் அவர் ஒருவருக்கு மட்டும்தான். இந்த 100 நாட்களை ஒரு தடை கூட இல்லாமல் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலையும் எத்தனையோ மனிதனுடைய பார்வையின் மத்தியிலையும் ஆண்டவர் செய்தது. ஆண்டவர் ரொம்ப பெருசாக ஆண்டவர் செய்தார். ஸோ முழுக்க 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 ஆண்டவர் ஒருவரே மகிமைப்படுவாராக. இதனுடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சாட்சியினுடைய மகிமையும் அது கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் அது கண்டிப்பாக சொந்தமாகவே ஆகாது. அது அவரே மகிமைப்பட்டிருக்கிறார். ஆமென்.
ஒரு சில சாட்சிகள் வந்திருக்கிறது வேகமாய் வாசித்து நான் உங்களுக்கு முடிக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இல்லை வருஷம் முடிகிற சோகத்தில் இருக்கிறீங்களா, இல்லை புது வருஷம் ஆரம்பிக்கிற சோகத்தில் இருக்கிறீங்களான்னு தெரியல. எல்லாருடைய முகம் கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் இல்லையே. இல்லை, இந்த வருஷத்தை முடித்தோம், என்னத்தை கண்டோம், என்னத்தை முடித்தோம், இந்த வருஷத்தையே முடிக்க போகிறோம், அவ்வளோதான். கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி வருஷமே முடிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனது மாதிரி இருந்துச்சு. 100 days ஜெபம் கூட ஆரம்பித்ததும் தெரில, முடிஞ்சதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஒரு 1 week வந்து ஆரம்பித்தோமா, இன்னும் 99 நாள் இருக்கா, இன்னும் 98 நாள் இருக்கா அப்படின்னு பேசி அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோதான் 98 நாள் வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வேகமாக உருண்டோடிருச்சு. பட் ஆனால் ஒரு நேரம் முடிக்கும்போது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் முடிக்கணும். ஒரு வருஷத்தை நீங்கள் முடிக்கும்போது கண்டிப்பாக அந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்றத நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் முடியாததை பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் சரியில்லை, இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் காரணம் சொல்லக்கூடாது. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் வந்து 1 year நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட 365 நாட்களை வந்து அந்த டைம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், என்ன செஞ்சோம், எவ்வளோ உழைச்சோம். நிறைய பேர் பாருங்கள், தூங்கியே அந்த வருஷத்தை முடிச்சிட்டாங்க, தூங்கியே முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த தரிசனமும் இல்லை. கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கேட்டால் சண்டைக்கு போவாங்க, கேட்டால் பிரச்சனை பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் அப்படி தான். சோதனை என்ன எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும், பலவீனம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதன் நடுவில் அதுக்காக நம்ம வந்து சுருண்டு படுத்துற முடியுமா? அதை காரணம் காமிச்சு நம்ம இருந்துட முடியுமா? அதனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எந்த காரியத்தை காரணம் காமிச்சு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து ஒரு நாள் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவ்வளோதான். நீங்கள் அந்த காரணத்தை காமிச்சு நீங்கள் சாகிற வரைக்கும் அப்படி தான் உட்காரணும். எனக்கு வந்து கணவனார் சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகலை சொல்லிகிட்டே இருப்பீங்க. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை, யார் வெற்றி உள்ள மனுஷன், யார் வெற்றி உள்ள மனுஷன்னா சூழ்நிலை அப்படிதான்ப்பா இருக்கும், சூழ்நிலை அப்படிதான்ப்பா இருக்கும். பட் அதன் நடுவில் நம்ம செய்ய வேண்டியது செய்யணும்ப்பா, நம்ம அதை ஓவர் கம் பண்ணி தான்ப்பா செய்யணும் அப்படின்னு. படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே வந்து எது சாக்கு கிடைக்கும் தான் பார்ப்பாங்க. தலைவலிச்சுன்னா உடனே லீவ் போடலான்னு சொல்லுவாங்க, இது பண்ண உடனே ஸ்கூலுக்கு போகண்டான்னு சொல்லுவாங்க. யாருக்கு நஷ்டம்? எந்த பிள்ளைக்கு நஷ்டம்? அவன் ஸ்கூலுக்கு போகாததுக்கு யாருக்கு நஷ்டம்? அவன் எக்ஸாம் எழுதலைன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த பிள்ளைக்கு தான் நஷ்டம். 10 வருஷம் தாண்டி நான் படிக்கவே இல்லை, ஏன் படிக்கலை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தலைவலி காய்ச்சலாக இருந்து நான் ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னால் உலகம் ஒத்துக்குமா? ஏன்ப்பா ஒருத்தருக்குமே தலைவலி காய்ச்சல் வரவே இல்லையாப்பா அப்படின்னு தானே கேட்பாங்க. அதனால் 1 year முடிக்கும்போது வந்து சோகத்தோடு முடிக்காதீங்க, சோகத்தோடு முடிக்காதீங்க. ஆனால் சில நேரத்தில் வருத்தத்தோடு முடிங்க சிலர். ஏன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் இயர் இப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க, இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி. எத்தனை வருஷம் அப்படி புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 65 years, 65 வயசு வரைக்கும் தான். அதற்கு பிறகு யார் உங்களை புஷ் பண்ண முடியும்? யார் உங்களை உந்தி தள்ள முடியும்? அதனால ரொம்ப ஜாக்கிரதையாய் இன்னொரு இயரை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்குறாரு, ஒரு வருஷத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்குறாரு. நான் வந்து இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி தான் சொல்கிறேன். இந்த வருஷத்தில், இந்த 2025 ஆண்டவரே நீ என்னப்பா செஞ்ச, நீ என்ன பண்ணுன அப்படின்னா நான் இன்னைக்கு நன்றியோடு ஆண்டவருக்கு சொல்ல முடியும். ஆண்டவரே நீங்கள் தந்த பலனில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடிட்டேன் ஆண்டவரே, முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. ஆனால் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், இன்னும் செஞ்சுருக்கலாம், இன்னும் ஜெபம் பண்ணியிருக்கலாம், அந்த ஆதங்கம் எனக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவரே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் பார்த்து எப்படியோ ஓடிட்டேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு உணர்வோடு நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் நிற்கிறீங்க? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நியூ இயரில், ஒரு புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது தயவு செய்து ஒரு வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இப்போ முன்னேறி வர்ற, இப்போ ஒரு 40, 38, 40 அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே தயவு செய்து கரிசனையோடு உங்கள் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு தரிசனத்தோடு உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போகிறோன்றத முதல்ல வந்து ஒரு ஐடியா கொண்டு வாங்க, அதற்காக ஒரு ப்ரிப்ரேஷன் ஆகுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வந்தாலும் நான் படுக்க மாட்டேன், என்ன வந்தாலும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. யாருடைய கையில் செல்வம் நிற்கும், யாருடைய கையில் ஐஸ்வர்யம் வரும், யாரை பரலோகம் அங்கீகரிக்கும்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான், உற்சாகத்தோட பலி செலுத்துகிறவங்க தான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறாரு. அதனால்
சூழ்நிலை எதையும் பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் சாதகமாய் மாற்றுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானத்தோட போலாமா? ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நல்ல வருஷமாக தான் ஆண்டவர் நமக்கு மாற்ற போகிறார். இதில் எந்த சந்தேகமே இல்லை. உங்களுக்கு எத்தனை போராட்டம் இருந்தாலும் வருகிற வருஷம் போராட்டத்தின் நடுவிலையும் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்காம இருக்க மாட்டார். நிச்சயமாய் ஒரு வெற்றியை நம்முடைய கண்கள் காண போகிறது. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக நடத்த போறாரு, ஆச்சரியமாக நடத்த போறாரு. புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை ரொம்ப வித்தியாசமான பாதையா இருக்க போகுது. இதுவரையிலும் அறியாத வழி, குருடர்களுக்கு அவர்கள் அறியாத வழியில நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலை செவ்வையாக்குற கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 3 பேருடைய கரத்தை கொடுத்து சொல்லுங்க, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு நல்ல வருஷமா அமைய போகுது. சொல்லுங்க. அவ்வளவுதான், நாளையிலிருந்து சொல்ல முடியாது இந்த வார்த்தையை. சொல்லுங்க, நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா அமைச்சு தருவார். ஆமென். கர்த்தருடைய ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். என் பெயர் கார்த்திகா, என் கணவர் பெயர் சிலம்பரசன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. 2024ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் ஆராதனையின் போது கர்த்தர் எனக்கு முகமுகமாய் தரிசனத்திலே தெரிந்து, நான் உனக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறேன், அது என் குழந்தை மற்றும் அந்த குழந்தையை கொடுத்து கர்த்தருடைய திட்டத்தையும் கொடுத்தார். அதே போலவே 2025ஆவது வருஷம் ஜனவரி மாதம் நான் கர்ப்பம் தரித்தேன். இப்பொழுது இந்த வருடம் கிறிஸ்மஸுக்கு 3 மாதங்கள் குழந்தை கொண்டு நான் கிறிஸ்மஸ் ஆராதனையில் கலந்து கொள்ள நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். ஓகே, தேங்க்யூ. நிறைய சாட்சி இருக்குது. அடுத்த சர்வீஸில் இந்த சாட்சியை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம நேரடியாக இந்த செய்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஸோ இந்த வாரமும் நான் கடந்த நாளில் ஒரு இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக இந்த செய்தியை ஆயத்தமாக்கும் போது இன்னொரு செய்தியையும் நான் ஆயத்தமாகினேன். அதனால் இன்றைக்கும் இந்த லாஸ்ட் வீக்கும் கிறிஸ்மஸ் செய்தி தான் கொடுக்க போகிறேன். ஆமென். இந்த கடைசி வாரமும் இந்த கிறிஸ்மஸ் செய்தி தான் கொடுக்க போகிறேன். அதனால் ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஒரு இந்த நெக்ஸ்ட் இயர் உங்களுடைய பொதுவாக இந்த நடக்கிற இந்த செய்திகளை எல்லாம் எழுதுறதற்கு ஒரு டைரி ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சோம். அதனால் ஒரு டைரி ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மேலே கீழே 2 இடத்துலையும் வாக்குத்தத்த வசனம், ஒவ்வொரு பேஜ்லேயும் டெய்லி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் வாக்குத்தத்த வசனம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 500 டைரி, 500 டைரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஒரு 500 டைரி வந்திருக்கிறது. அந்த செய்தி எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு வசதியாக இருக்கும். தேவைப்படுகிறவர்கள் இதை 70 rupees 70 ரூபாய் கொடுத்து இந்த டைரியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இதோட சேர்த்து ஒரு பெண்ணும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நாளையிலிருந்து இது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த டைரியை தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பட் 500 தான் இருக்குது, அதுக்கு மேலே ஆர்டர் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு யாருக்கு வேணுமோ தேவைப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நம்ம வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தினுடைய 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரோடு ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேகம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. இதோ சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு ஜனங்களுடைய சந்தோஷம் அல்ல, இந்த முழு உலகத்தினுடைய சந்தோஷத்துக்கு. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒருவருக்கு சந்தோஷம் அல்ல. பொதுவாக ஒரு நாட்டிலே இருக்கிற ராஜாவுக்கு பிள்ளை பிறக்குமானால் அந்த நாட்டுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த வீட்டில் சந்தோஷம் உண்டாகுது, அந்த சொந்தங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாட்டிற்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது, ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த மாதிரி ராஜாவா பிறக்கும் போது உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாது. ஆனால் அந்த நாட்டிற்கு சந்தோஷம் உண்டானாலும் அதற்கு எதிராக இருக்கிற நாட்டிற்கு அந்த பிள்ளை பிறக்கும் போது சந்தோஷம் உண்டாகிறது இல்லை. ஒரு நாட்டில் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, ஒரு நாட்டில் சந்தோஷம் இல்லை. ஒரு குடும்பத்திற்கு சந்தோஷம் உண்டாகிறது, இன்னொரு குடும்பத்திற்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த முழு உலகத்திற்கும் சந்தோஷமான ஒரு செய்தி. நான் நம்புறேன், கர்த்தர் நமக்கு ஒரு ஆணை இடுகிறார், ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய செய்தி உங்களை சந்தோஷப்படுத்தும். கர்த்தர் உங்களோடு பேசி ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எப்படி இந்த முழு உலகத்திற்கும் சந்தோஷமான ஒரு செய்தி அன்றைய தினத்தில் மேய்ப்பர்களுக்கு பேசப்பட்டதோ, ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க காதுகள் ஒரு சந்தோஷப்படுகிற செய்தியை கேட்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களை சந்தோஷப்படுத்துகிறது மாதிரி ஒரு செய்தியை வெகு சீக்கிரத்தில் நீங்க கேள்விப்பட போகிறீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா வருகிற வருஷம் உங்க பிள்ளைய குறிச்ச ஒரு சந்தோஷ செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். உங்க வேலையை குறிச்ச ஒரு சந்தோஷ செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். இது கர்த்தருடைய வார்த்தை. பரலோகத்திலிருந்து பரம சேனனுடைய திரள் மேய்ப்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அனுப்புனது போல, ஆமென், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷ செய்தியை நிச்சயமாய் அனுப்புவார். அதன் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அதன் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிற குடும்பம் சந்தோஷப்படும். அதை வைத்து இந்த சபையே சந்தோஷப்படுகிறது. உங்களுடைய சாட்சி வாசிக்கும் போது அநேகர் சந்தோஷப்படுகிற அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி, இது விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆமென், விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும். ஹல்லேலூயா.
ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பின் செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான கூட்டத்தாருக்கு இது அனுப்பப்படுகிறது. அதுல மிக முக்கியமாய் யாருக்கு அனுப்பப்பட்டுச்சுன்னா, இந்த மேய்ப்பர்களுக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொடுக்கிறார்கள். இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய ஆடுகளை அவர்கள் காத்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. ஏன் இந்த சீசன் அப்படின்னா, இவர்கள் இப்ப இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த காலம் என்ன காலம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகள் குட்டி போடுகிற ஒரு காலம். இந்த குட்டி போடுகிற இந்த காலத்துல பொதுவா இந்த ஆடுகள் குட்டி போடும்போது நிறைய ரத்தம், அந்த குட்டி வெளியே வரும்போது நிறைய ரத்தம். இந்த ரத்தத்தினுடைய ஸ்மெல் அங்க இருக்கிற நிறைய ஓநாய்களுக்கு இந்த ரத்த வாசனையை கேட்டு இந்த மந்தைக்குள்ள நிறைய ஆடுகளை அதை அடிச்சு சாப்பிட்றதுனால இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த நேரத்திலே அந்த ஆடுகளை காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு நேரம் என்ன நேரம்னா, இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த டைம் ஆடுகள் குட்டி போடுகிற நேரம். ஸோ அந்த நேரத்தில் அந்த இரத்தத்தினுடைய வாசனையை கேட்டு ஓநாய்கள் இந்த ஆடுகளை வேட்டையாடி கொண்டு போயிடும். அதனால தான் இந்த மேய்ப்பர்கள் இந்த ஆடுகளை இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா அவங்க போய் தூங்கி இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் அதனால அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அந்த ரத்தம் சிந்தப்படும் போது ஓநாயினுடைய வாயிலிருந்து காப்பாற்றுவதற்கு மேய்ப்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சிம்பாலிக்கா என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ஒரு இரட்சகர் பிறக்க போகிறார், அவருடைய ரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்படும். அவர் நம்மை சகல பாவத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு நல்ல கைகளை தட்டி நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா, thank you Jesus, ஆமென். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு 3 விதமான கூட்டத்தாருக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று யாருக்கு சொல்லப்படுகிறதுனா, வான சாஸ்திரிகளுக்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவது யாருக்கு அப்படின்னா, வேதபாரகருக்கு சொல்லப்படுகிறது. மூன்றாவது யாருக்கு சொல்லுகிறன்னா, மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் வான சாஸ்திரிகள், இரண்டாவது வேதபாரகர்கள், மூன்றாவது யார் அப்படின்னு சொன்னா மேய்ப்பர்கள். ஆனா சரியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல போனவங்க யார் அப்படின்னு சொன்னா, இந்த மேய்ப்பர்கள் தான் சரியான இடத்துக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டா அழகா எங்கன்னா பிள்ளை இருக்கிற இடத்துக்கே போனாங்க. ஆனா மற்றவங்க போக முடியல. என்ன காரணம்னா, ஒருத்தங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிட்டாங்கன்னா, ஏரோதனுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்போ ஏரோதனுடைய வீட்டுக்கு அவர்கள் போகிறதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய மைண்ட் செட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது யூதருக்கு ராஜாவாய் ஒருவர் பிறக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஐயோ ராஜாவுடைய வீட்டுக்கு தான் அது நடக்கும், ராஜாவுடைய வீட்டுல தான் ராஜாவுக்கு பிள்ளை பிறக்கும். அந்த காலத்துல ஒரு மனுஷன் ராஜாவாகணும்னா, அந்த மனுஷனுடைய 30 வயசுக்கு மேல அந்த மனுஷனை கெதரேன் என்கிற ஒரு ஆற்றுக்கு கூட்டிட்டு போய், அந்த கெதரேன் என்கிற ஆற்றுக்கு முன்பாக ஒரு கழுதையின் மேல அந்த மனுஷனை ஏற பண்ணி, அந்த மனுஷனை அங்கேயே எண்ணெயினால ஊற்றி அபிஷேகம் பண்ணி, அவனுக்கு முன்பாக நிறைய வஸ்திரங்களையும் கொப்புகளையும் வெட்டி போட்டு, யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை அங்கிருந்து அந்த கோஷத்தை எழுப்பி அங்கிருந்து கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஆத்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது ஒரு பாதை வரும்போது 2 பாதையா பிரியும். ஒரு பாதை நகரத்திற்கும், இன்னொரு பாதை எருசலேம் ஆலயத்திற்கும் போகும். அப்ப அந்த கழுதையிலே ஏறிக்கொண்டு வருகிற அந்த மனுஷன் ஸ்ட்ரெயிட்டா தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள போய் அங்க இறங்கின உடனே ஒரு புஸ்தக சுருள் அவர் கையில கொடுத்து அதை வாசிக்க பண்ணி அங்கேயே அபிஷேகம் பண்ணுவார். இதுதான் ராஜாவுடைய முறைப்படி நடக்கிற அந்த ராஜா. இவங்க எல்லாருமே அப்ப மனசுல என்ன நினைச்சாங்கன்னா, நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காமிச்ச போதும் யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் இங்கதான் பிறப்பாருன்னு சொல்லி அவங்க 2 பேரும் தங்களுடைய ஞானத்திலே கடந்து போனாரு. அதனால அவர்களால் அங்க போக முடியல. ஆனா மேய்ப்பர்கள் அப்படி அல்ல, யார் அவர்களை வழி நடத்தினார்களோ அந்த வழி நடத்துதலிலே கடந்து போனார்கள். அதனால ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும்ன்றவங்க, ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியும்ன்றவங்க நம்முடைய ஞானத்தை
ஞானத்தினால நம்முடைய திறமையினாலே அல்ல, நம்முடைய அர்ப்பணிப்பினால தான் கர்த்தருடைய மகிமையை நம்ம காண முடியும். அதனால பிசாசு துரத்துறதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவங்களுடைய டீமையும் பார்த்து பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்ன உடனே அந்த பிசாசு எதிரிட்டு வந்து வேதம் சொல்லுது அவங்களுடைய வஸ்திரங்கள் கூட இல்லாத அளவுக்கு துரத்திருச்சாமா. அதனால ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஆண்டவரை அறிவது ஆண்டவரை குறித்து இன்னும் தெரிஞ்சுக்கிறது நம்முடைய உலக ஞானத்தினாலே அல்ல, அது அர்ப்பணிப்பினாலே மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவர் இந்த மேய்ப்பர்களை முக்கியத்துவப்படுத்தி இந்த மேய்ப்பர்களை கர்த்தர் கனம் பண்ணி உன்னதமானவருடைய பிறப்பை அவர்களுக்கு அறிவித்தது உண்மையானால் நம்மையும் ஆண்டவர் கனப்படுத்தி நிறைய ரகசியங்களை ஆண்டவர் வருகிற ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. ஆண்டவருடைய திட்டத்தை நம்மேல ஆண்டவர் வெளிப்படுத்துவாராக. எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றினது போல, தேவ தூதர்கள் தோன்றினது போல, பரம சேனையினுடைய தூதர்கள் வானத்தில் தோன்றினது போல நான் விசுவாசிக்கிறேன். வருகிற ஆண்டு நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் உங்களுடைய வேலையில கவனமாக இருக்கும் போது, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருகிறது மட்டுமல்ல, நான் நம்புறேன் தேவ தூதர்கள் ஒரு பரம தரிசனத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்ய போகிற பெரிய எழுப்புதலை உங்கள் மூலமாய் ஆண்டவர் கொண்டு போகிற அந்த காரியத்தை உங்களுக்கு காண்பிப்பார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. கர்த்தர் இந்த வருஷம் ஒன்றை இதை கொண்டு இப்படிதான் நான் செய்ய போறேன் அப்படின்றத ஆண்டவர் உங்களை கொண்டு பேச போகிறார். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி அந்த தரிசனத்தை காண்பித்து அதற்கு நேராய் நம்மை நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மை ஆண்டவர் அப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துல கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நிறைய தீர்க்கதரிசிகள் வேதத்தில் முன் அறிவித்திருக்கிறார்கள். ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறார். அதுல 3 தீர்க்கதரிசிகளை குறித்து உங்களுக்கு சொல்லி அவர்கள் என்னுடைய ஆண்டவரை எப்படி கண்டு கொண்டார்கள், ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்றத இந்த கடைசி வாரத்திலே நமக்கு நிரூபிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து. முதலாவதாக ஒரு வசனத்தை எல்லாரும் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அப்பொழுது அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் சத்துருக்களுக்கு மாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் 17வது வசனத்தை. ஆமென். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். ஆமென். சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லையும் நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, முதலாவதாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. தேவனுடைய மனுஷன் எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா.
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ், இங்கேயும் நிறைய ஸ்டார்ஸ் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தாலே நிறைய இடங்களில் ஒரு ஸ்டார் கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டார் பல ஊர்களிலே பல விதமாய் இங்கேருந்து வழி காமிக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஸ்டார். அப்போ இந்த நட்சத்திரம் என்கிறது ஆண்டவருடைய பிறப்பிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் உள்ள ஒரு கருவி. ஆண்டவருடைய பிறப்பில் நிறைய காரியத்தை ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், கடந்த வாரத்தில் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு செய்தியை ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆண்டவர் பயன்படுத்தின சில காரிய இடத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். அதே போல ஆண்டவருடைய பிறப்பில் அவர் சூஸ் பண்ண இடம் மட்டும் இல்லை, ஆண்டவர் நிறைய பொருட்களையும் அதே மாதிரி கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். மாட்டு தொழுவத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மரியாள் யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மாட்டு தொழுவத்தினுடைய ஓனரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு கழுதையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த மாதிரி ஆண்டவருடைய பிறப்பில் எதுவுமே இல்லாம தூதர்களை எதையுமே ஆண்டவர் டிபெண்ட் பண்ணாம, தூதர்களுக்கு ஆண்டவர் பொறுப்புகள் எல்லாம் கொடுக்காம ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டதை ஆண்டவர் யூஸ் பண்றார், ஆண்டவர் பயன்படுத்துறார். நம்ம ஆண்டவர் நினைச்சிருந்தா நம்ம யாருமே பயன்படுத்தாது, நம்ம யாருமே பார்க்காத ஒன்றை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சா யாருமே பயன்படுத்தி இராததான் சரி நினைப்பாங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் நிறைய கார் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில கார்களை வெறும் எல்லோ போர்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நமக்கு 2 விதமான 3 போர்டு இருக்குது. நம்ம வண்டி ஓட்டும் போது 3 விதமான கலர் போர்டு. ஒன்று கிரீன் கலர், அந்த கிரீன் கலர் எலக்ட்ரிக் காருக்கு கொடுத்துருக்கிறது கிரீன் கலர். எல்லோ கலரில் ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் போர்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால், அது டாக்ஸி, அப்படின்னா அது கமர்ஷியல், அப்படின்னா வியாபாரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது எல்லோ கலர். ஒயிட் கலர்ல கொடுத்துருக்கிற போர்டு இதுதான் ஓன் போர்டு. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே டாக்ஸ் ரீதியா ரொம்ப வித்தியாசம் வரும். அப்போ இப்போ சமீப காலமாக இந்த எல்லோ கலர் போர்டுக்கு கொடுக்கறதுக்குன்னே தனி வெஹிக்கிளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கிற அந்த நிறைய பேர் விரும்பி வாங்குற வாகனங்களை ஒயிட் கலர் போர்டில் இருக்கிற நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஏன்னா அதுக்கு ரொம்ப டாக்ஸி தான் அதை பயன்படுத்துவாங்க, அதை போய் நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுனால அந்த மாதிரி நிறைய கார் கம்பெனியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. டாக்ஸிக்குன்னு தனி அது எல்லாம் டாக்ஸி தான், அது நிறைய பேர் டாக்ஸி தான் வாங்குவாங்க. அதில் ரேராக தான் ஒரு சிலர் அந்த காரை தங்களுடைய யூஸுக்காக வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போது இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை செய்யணும்னு நினைச்சா எது புதுமையோ, எது மனுஷனுடைய புழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறதோ, எது மனுஷனால இன்னும் அவங்களுடைய பழக்கத்துக்கு அவங்க இல்லாமல் வச்சுருக்காங்களோ, அதை எவ்வளவு காஸ்ட்லி ஆனாலும் அது நான் தான் ஃபர்ஸ்டாக யூஸ் பண்ணேன், நான் யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுல இந்த உலகம் ரொம்ப பெருமைப்படுது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தான் பிறக்கும் போது யாரும் பயன்படுத்தி இராததோ, யாரும் பார்த்திராததையோ அல்ல, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்காக, நான் உங்களிலே ஒருவன் என்று சொல்லுவதற்காக, நம்மை நேசிப்பதற்காகவே கர்த்தர் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற காரியத்தையுமே அவருடைய பிறப்பிற்காக பயன்படுத்தின கர்த்தர் அவர் நல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என் மேல் கரிசனையாயிருக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படி ஆகிலும் என்னை நடத்த வேண்டும் என்று சித்தம் கொள்ளுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை உயர்த்துவதிலே, என்னையும் அவருக்கு சமமாய் கர்த்தர் வைத்து பார்க்கிறதிலே மகா பெரிய உன்னதமான தேவன் எனக்கு கிடைத்திருக்கிறதற்கு நான் மிகவும் பாக்கியம் பெற்றவன் என்று நம்புறவங்க நம்ம ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள், நம்ம ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். அவர் அவ்வளோ பெரிய தேவனாய் இருந்தும், மகிமைக்குரிய தேவனாய் இருந்தும், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நம்பர் 1, முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும்.
ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இந்த நட்சத்திரம் அப்படின்றத வேதத்தில் முதல்ல நீங்க ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். அப்போ ஆதியாகமத்தில் இந்த நட்சத்திரம் என்கிற ஒன்றை ஆண்டவர் எதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதற்காக தான் ஆண்டவர் நட்சத்திரத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமே, நான் நம்புகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முதல் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமே, அந்த நட்சத்திரம் என்கிறதற்கு அடையாளம் என்னவென்றால், அது சாதாரணமானதல்ல. காலங்களையும் சமயங்களையும் வித்தியாசப்படுத்துகிறது நட்சத்திரம். வித்தியாசப்படுத்துகிறது நட்சத்திரம். நான் நம்புறேன் இயேசு நமக்குள்ள வருவார். இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ள வருவார். இயேசு நம்முடைய சகல காரியத்திற்குள்ளேயும் கடந்து வருவார். அவர் கடந்து வரும்போது முதலாவது என்ன நடக்க போகுதுன்னா, ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நட்சத்திரம் உங்கள் மேல் உதிக்கும். இந்த நட்சத்திரனுடைய மகிமை உங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். நிச்சயமாய் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு உண்டாக போகிறது. ஆமென். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் ஒரு வியாபாரத்துல ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தரப்போறாரு. சரீரத்துல ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை தரப்போறாரு. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆமே நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து ஆமேன் உதிக்கும். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கோசேன் நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்த கர்த்தர் நமக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுப்பார். உங்கள் உடம்புல ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தருவாராக. உங்கள் மனசில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தருவாராக. ஏற்கனவே இருக்கிறது அல்ல, கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டை நிச்சயமாக நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா 2026 ஒரு வித்தியாசத்தை நிச்சயமாக நீங்கள் காண்பீங்க. இன்னைக்கு இருக்கிறது போல நீங்கள் இருப்பது இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தொடரப்போவது இல்லை. இப்பொழுது நீங்கள் கடந்து வருகிற இந்த பாதை உங்களுக்கு தொடரப்போறது இல்லை. இந்த வருமானம் இல்லை, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமேன். இந்த பொறுப்புகள் அல்ல, இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிற கர்த்தர், என்னை வித்தியாசமாய் நடத்துகிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வருஷத்தினுடைய கடைசியில ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமேன். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ண போகிறதற்காக நன்றி. ஒரு வெற்றியை தரப்போகிறதற்காக நன்றி. ஆமே, நீர் என்னை வாழ வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா வரும். இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ள பிறக்கும் போது ஒரு வித்தியாசம் எனக்குள்ளே கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்று ஆளுகை செய்கின்றார். ராஜாதி
கைகளை மேல வெற்றி சிறந்தாரே இயேசு. ஹalleluya. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் அது பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமான்களின் கர்த்தரின் செயல் இதுவே, இது பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர் மிகவும் உயர் உள்ளது, பராக்கிரமம் செய்கிறது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள பிறந்துட்டாருனாலே கர்த்தர் முதல்ல என்ன உண்டு பண்றாருன்னா ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போறாரு. ஒரு ஜபத்தோட ஒரு புதிய வருஷத்தை சந்திங்க. ஆண்டவரை எல்லா வருஷத்தை போல அல்ல, வருகிற வருஷத்துல நான் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கணும். சொந்தங்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை வித்தியாசப்படுத்தணும். என்னுடைய வேலையில் ஆண்டவர் என்னை வித்தியாசப்படுத்தணும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆமேன் நட்சத்திரமாய் பிறந்திருக்கிறார். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் உதிக்கும், அது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமும் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். என்னாகமும் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம், நான் அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லையும் நிர்மூலமாக்கும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த தீர்க்கதரிசி இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அவர் எழுதும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். எல்லாரும் சொல்லுங்கள், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆமென். ஆண்டவர் இரண்டாவதாக கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நமக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், நமக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார். அவர் யார் அப்படின்னா, இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இந்த செங்கோல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆளுகை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அந்த நாட்களிலே ராஜாக்கள் எல்லாருடைய கையிலையுமே ஒரு சின்ன செங்கோல் மாதிரி ஒன்று குட்டியா இருக்கும். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தில் அதை வாசிக்க முடியும். அவங்க வெளியில அவங்க நடமாடி கொண்டிருக்கும் போது உள்ளே இருந்து அந்த செங்கோலை அவங்க நீட்டிட்டாங்கன்னா, அவ்வளவுதான். அந்த செங்கோலை நீட்டிட்டாங்கன்னா சமாதானம்னு அர்த்தம். அவர்கள் வாயில எதையும் பேச மாட்டாங்க. அந்த செங்கோல் அதிகாரமுள்ள ஒரு செங்கோலா இருந்துச்சு. அது வெற்றி அடைந்தவருடைய கையிலே தான் இருக்கும். இப்பொழுது ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு நமக்கு கர்த்தர் எப்படி மாற்ற போறார் என்றால், தீமைகளை கர்த்தர் மாற்றி நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக,
உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு ஆளுகையிலே இது நொறுக்கும் செங்கோலா இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை சாம்ராஜ்யங்களையும் அத்தனை சக்திகளையும் கர்த்தர் அழித்து இனி சத்துரு தலையெடுக்காதபடி, இனி அவனுடைய கிரியைகள் வருகிற ஆண்டு தலையெடுக்காதபடி, அந்த வியாதி தலையெடுக்காதபடி அவருடைய செங்கோலால் கர்த்தர் ஆளுகை செய்து ஆமென் அந்த காரியத்தை நொறுக்கி ஜெயத்தை தருவேன். வருகிற ஆண்டு ஒரு பெரிய வெற்றியை பார்ப்பீர்கள். கர்த்தர் ஒரு வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். வெற்றி கொடுக்கிற தேவன் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பிறந்திருக்கிறார். அவர் எனக்கு வெற்றியை தருகிற கர்த்தர். ஆமென். இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும். ஆளுகை ஆண்டவர் நம்ம நிறைய பேருடைய கையில கர்த்தர் தரப்போறாரு. உங்க கையில வருகிற ஆண்டு ஒரு பவர் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் அவர்களை ஆண்டு கொள்ளுவீர்கள். இனி அடிமைத்தனத்தில் இருக்கிற நாட்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். இன்னொருத்தருடைய கீழே இல்லை, இன்னொருத்தருடைய அண்டர்ல ரொம்ப வருத்தப்பட்ட அநேகம் பேரை வருகிற ஆண்டவர் கர்த்தர் எடுத்து அவர்களை தலைமைத்துவத்தை ஆண்டவர் அவங்க கையில தரப்போறாரு. ஆளுகையை ஆண்டவர் உங்க கையில தரப்போறாரு. ஆமே, நீங்க தலைமைத்துவத்தில் அமர போறீங்க. ஆண்டவர் உங்களை அமர வைக்க போகிறாரு. உங்கள் கீழ் அநேக ஜனங்கள் அடங்கி இருக்க போகிறார்கள். உங்க கைகளை கர்த்தர் உயரத்தில் ஆண்டவர் வைக்க போறாரு. ஒரு செங்கோல் உங்கள் ஆண்டவருடைய கையில இருந்தது போல உங்க கையில ஒரு செங்கோல் கொடுக்கப்படும். அந்த செங்கோலால் நீங்கள் ஒருத்தனை அழைப்பித்தால் அவன் வர முடியும், அழைப்பிக்காவிட்டால் அவன் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக பவரை ஆண்டவர் நம்மேல் வைக்கிறதற்காக எல்லாரும் இயேசுவே இந்த வார்த்தை அப்படியே நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வியாதியை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள், அந்த மனுஷனை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள், அந்த சூழ்நிலையை ஆண்டு கொள்ளுவீர்கள். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஸ்பிரிட்டை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். நீங்கள் சண்டைகளை ஆளுகை செய்வீர்கள், நீங்கள் சில மனிதர்களை ஆளுகை செய்வீர்கள், நீங்கள் சில பிரச்சனைகளை ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் சுலபமாய் ஆளுகை செய்கிற அந்த ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்ரோஷமாய் இருக்கிறவர்களையும் கோபமாய் இருக்கிறவர்களையும் ஆளுகை செய்கிறது என்கிறது ஒரு அபிஷேகம். ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் ஆளுகை செய்கிறது என்று அது ஒரு விசேஷித்த ஞானம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற வருஷம் எனக்கு ஒரு கிருபை கொடுக்கணும் ஆண்டவரே. என்ன கொடுக்கணும்னா நான் ஆண்டு கொள்ளுகிற ஒரு கிருபையை தாங்க. பிரச்சனையை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நீங்கள் அந்த இடத்துல போகும்போது ஒரு கண்ட்ரோல் வரணும். நீங்கள் அந்த இடத்துல போகும்போது ஒரு சமாதானம் உண்டாகணும். அங்கே சலசலப்பாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஒரு தேவ பிள்ளையினுடைய அபிஷேகம் என்னன்னா அந்த இடத்துல போய் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஞானமாக ஆளுகை செய்வார்கள். ஹல்லேலூயா. அதில் நான் அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அதில் இப்போ விட்டு கொடுத்தா அதில் சமாதானம் வரும்னு வச்சுங்களேன். நம்ம விட்டு கொடுத்த உடனே உலகத்தில் இருக்கிறவருடைய பார்வைக்கு நீ இந்த சமாதானத்திற்கு விட்டு கொடுத்து தானே நீ சமாதானமான அப்படின்னு நம்ம உலகம் சொல்லலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த இடத்துல சமாதானம் ஆகிறதற்கு விட்டு கொடுத்தாலும் உங்களுடைய ஞானம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆளுகையினுடைய ஒரு பெரிய சக்தி. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது சிலர் இழந்து தான் அந்த சமாதானத்தை கொண்டு வருவாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன்னா அந்த இழக்கிறது கூட ஒரு விதத்துல என்னன்னா ஆளுகையினுடைய ஒரு பெரிய பவர். அந்த இடத்துல சமாதானம் வேணும். நான் இழந்ததை சம்பாதிக்கிறது சீக்கிரமா சம்பாதிச்சிருவேன், நான் இழந்தது சீக்கிரமா எனக்கு கிடைச்சிரும். ஆனா என்ன கிடைக்காது அப்படின்னு சொன்னா இந்த சமாதானம் இங்க கிடைக்காது. ஆனா நீங்க போன உடனே அந்த சமாதானம் உங்களுக்கு வருது அப்படின்னா, அவர்களுக்கு வருது அப்படின்னா, கர்த்தர் உங்க கையில என்ன கொடுத்திருக்கிறாருன்னா ஆளுகை செங்கோல ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிறாரு. செங்கோல ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் இயர் போகும்போது நிறைய பேருடைய கைகளிலே செங்கோல் கொடுக்கப்படும். கர்த்தர் அந்த செங்கோலை உங்களுடைய கையிலே கர்த்தர் தருவாராக. நீங்க போய் நிற்கும் போது அந்த சமாதானம், நீங்க போய் நிற்கும் போது அந்த வெற்றி. இயேசப்பா, இந்த சத்தம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்க 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 இதுவரையிலும் அடிமையாய் வாழ்ந்த பிள்ளை, இதுவரைக்கும் ஆண்டவரே மன வருத்தத்தோட வாழ்ந்த அந்த பிள்ளை இனி ஒரு சுயாதீனமான ஒரு அழைப்பிற்கு வரட்டும்.
கர்த்தர் அந்த செங்கோலை உம்முடைய பிள்ளைக்கு நீ தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிறப்பிற்கு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஈசா என்னும் என்ன மரத்திலிருந்து? அடிமரத்திலிருந்து. அப்போ இந்த மரத்திற்கு எங்க வெட்டப்பட்டிருக்குது? இந்த மரத்தில் எங்க இல்லை? இந்த மரத்திற்கு மேல் இல்லை. இந்த மரத்துக்கு எங்க மட்டும்தான் இருக்குது? அடிமரம் மட்டும்தான் இருக்குது. பொதுவாக இந்த மரம் வெட்டுறவங்க அந்த மூடெல்லாம் உள்ள வச்சுட்டு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வெட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதற்கு கீழே இருக்கிறது வயதான மரமாக இருந்துச்சுன்னா அந்த மரம் திரும்பி துளிர்க்கவே துளிர்க்காது. நாளுக்கு நாள் அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே தண்ணி பட்டு 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 அப்படியே போய் இத்து போய் மண்ணோடு மண்ணாக போயிடும். இதுதான் மரத்துக்கு இருக்கிறது. ஆனால் சில மரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நட்டு அதை உடனே வெட்டிட்டீங்கன்னா சில மரம் எங்கிருந்து தோன்றும் அப்படின்னா அந்த வெட்டின அந்த இடத்திலிருந்து அந்த முளை அந்த துளிர் வரும். ஆனால் இங்கே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளையை எழும். அப்படின்னா இதனுடைய அர்த்தம்னா இனி ஒரு துளிர் தோன்ற போகுது. அந்த துளிர் மேல் மட்டத்தில் இருந்து இல்லை, அந்த துளிர் மேலே இருந்து. அது எங்கிருந்து ஆரம்பிக்க போறதுன்னா வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு கிளை எழும்பி அந்த கிளை செழிக்கும். ஒரு கிளை எழும்பி அந்த கிளை செழிக்கும். நீங்கள் யாரோ ஒருத்தர் வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். வெறும் நீங்கள் மரங்கள் எல்லாம் போய் இலைகளெல்லாம் போய் கனிகள் எல்லாம் போய் இனி சாவுக்கு ஏகிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய வேர்களுக்கு கூட ஆண்டவர் உயிர் கொடுத்து இனி திரும்ப ஆண்டவர் ஒரு கிளையை வளர்த்துவார். எங்கிருந்துன்னா மேல பார்க்கிற விதமாய் அல்ல, அடிமரத்திலிருந்து கீழ் மரத்திலிருந்து எல்லாருடைய கண்களும் பார்க்க முடியாத அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பி, ஓ ஹல்லேலூயா, செழிக்க வைக்கிற கர்த்தர், வாழ வைக்கிற கர்த்தர். உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற கர்த்தர் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். ஆமே, நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் செழிக்க போகிறீர்கள். மறுபடியும் ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ண போகிறார். ஆமே. நான் இதோ இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் உணர்கிறேன், ஒரு வெட்டப்பட்ட ஒரு மரம், ஒரு வெட்டப்பட்ட ஒரு மரம், எல்லா இலைகளும் எடுத்து போடப்பட்ட மரம், முன்பு மேல் எந்த இடத்திலையும் தெரியாத மரம். ஆனா அந்த மரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி அந்த கிளை ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து அந்த மரத்திலிருந்து பெரிய நன்மைகள் உண்டாகிறது. இது கர்த்தராகிய ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கிளையாய் வந்தது போல, ஆமென், ஒரு கிளை செழிக்கும் கிளை, ஒரு கிளை செழிக்கும் கிளை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? ஆமென். தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மரத்தை வெட்டி ஒரு மனுஷன் மரத்தை வெட்டி வீழ்த்துகையில் அவனுடைய கோடாரி உருவி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஆனா அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த அந்த கோடாரியை எடுக்கிறதற்காக தீர்க்கதரிசி என்ன பண்ணாராமா, ஒரு கிளைய வெட்டி, சொல்லுங்களேன், இரும்பு அப்படின்றது தண்ணிக்குள்ள போறது, கிளை அப்படின்றது மேல மிதக்கிறது.
எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனால் அந்த கிளையை வெட்டி போட்ட உடனே வேதம் சொல்லுது, இந்த கிளை கீழே போகுது. எது மேலே வந்துச்சு அப்படின்னா இரும்பு மேலே வந்துருச்சு. நான் நம்புற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிளையானவர். அவர் நம்மை மரண பரியந்தம் அவர் நம்மை தாழ்த்தி கீழே கடந்த நம்மளை, குப்பையில் கடந்த நம்மளை, சாக்கடையில் கடந்த நம்மளை கர்த்தர் எங்க மிதக்கவே முடியாத நம்மளை ஆண்டவர் மிதக்க வைத்து அநேகருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த லாஸ்ட் வீக், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு 3 ஆசீர்வாதத்தோட இந்த வருஷத்தை கர்த்தர் முடிக்கும்படியா எனக்கு கர்த்தர் கிருபை தந்தார். 3 பிளஸிங்கோட நான் உங்களை முடிக்கிறேன். ஆமேன். இதற்கு பிறகு நான் உங்களை ஒரு சிலரை எப்போ தான் பார்க்க முடியும்னா நியூ இயரில் தான் உங்களை பார்க்க முடியும். புதிய பழைய வருட ஆராதனையில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிளஸடாக ஆண்டவர் மாற்றினதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புகளுக்காக, நீங்கள் கொடுத்த ஜபங்களுக்காக, நீங்கள் செய்த எல்லா வேலைகளுக்காக, இந்த பின்னாடி நின்று இந்த ஊழியத்தை எல்லாம் தாங்கினதற்காய் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தில் நடத்தின கர்த்தர் வருகிற வருஷம் உங்களை ரொம்ப ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஸோ நீங்கள் பிளஸட். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான காரியத்தை உங்கள் மூலமாய் செய்கிற ஒரு வருஷமாய் மாறட்டும். வெளியூரில் ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க, லைவில் இருக்கிற பிள்ளைங்க, வெளியூரில் இருந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு பெரிய துவக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு நியூ பிகினிங்கை ஆண்டவர் தரப்போகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாரு. ஒரு கிளை கீழே போகுமானால் ஒரு இரும்பு மேலே மிதக்கும். ஒரு கிளை கீழே போகுமானால் ஒரு இரும்பு மேலே மிதக்கும். கர்த்தர் மிதக்க பண்ணி அற்புதத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உள்ளத்தில் வந்த உடனே நம்பர் 1 முதலாவதாக என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக ஒரு நட்சத்திரம் தோன்றி, அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். யாக்கோபிலே ஓர் நட்சத்திரம், வித்தியாசத்தை உண்டு பண்ண நட்சத்திரம். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் இயர் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமாய் நடக்க போகிறது. ஆண்டவர் ஒரு டிஃப்ரெண்டா ஆண்டவர் தரப்போறாரு. எல்லாத்துலயும் ஆண்டவர் ஒரு டிஃப்ரெண்டா தரப்போறாரு. உங்களில் பலரை ஆண்டவர் வித்தியாசமா மாற்ற போறாரு. உங்களை பார்க்குற நிறைய பேர் சொல்ல போறாங்க, நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை சிஸ்டர், நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்லையே பிரதர், நீங்க எப்படி இவ்வளோ தைரியமானீங்க, நீங்க எப்படி இவ்வளோ மேற்கொண்டு நடக்கிறீங்க, நீங்க இப்படி இவ்வளோ பலனானீங்க. உங்களை குறித்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. காரணம் என்னன்னா, நீங்க வித்தியாசமானவராய் மாற போகிறீர்கள். இனி மற்றவர்கள் திட்டி உங்களை காயப்படுத்த முடியாது. இனி உங்களை அளவைக்க முடியாது. இனி உங்க மனசை அவர்கள் நோகடிக்க முடியாது. ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. ஆமென். எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை தரப்போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்களை பார்க்குறாங்க நிறைய பேர், உங்க வீட்டாரே ஆச்சரியப்பட போறாங்க. எனக்கு ஒரு இப்படி பிள்ளையா, எனக்கு ஒரு இப்படி கணவனாரா, எனக்கு ஒரு இப்படி மனைவியா, நீ ரொம்ப மாறிட்ட, நீ பழையது மாதிரியே இல்லை அப்படின்னா கெட்டதுக்காக அல்ல, நீ ரொம்ப நல்லா மாறிட்ட. இவ்வளோ பெரிய மாற்றத்தை உனக்குள்ள நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வருகிற ஆண்டு உங்கள் சரீரத்திலே, உங்களுடைய ஆத்துமாவிலே, உங்களை சுற்றி கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை நல்ல கரங்களை மேல தட்டி ஆமோதிக்கிறவர்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வெற்றியோட காலடி எடுத்து வைக்க போறோம். ஒரு வித்தியாசம். நம்பர் 2, இரண்டாவதாக நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய போகிற பெரிய மகத்துவம் என்னன்னா, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அந்த செங்கோல் ஆளுகை செய்யும். நிறைய பேருடைய கையில கர்த்தர் நெக்ஸ்ட் இயர் நமக்கு என்ன தர போறாருன்னா, ஒரு பவர் ஆண்டவரை தர போறாரு. ஒரு ஆளுகை செய்கிற பவரை ஆண்டவரை தர போறாரு. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா,
உங்க கண்ட்ரோலுக்குள்ள நீங்க கொண்டு வந்துருவீங்க. சொல்லுங்க எல்லாரும், ஒரு 2 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாத்தையுமே உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. பிரச்சனையை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. தேவையை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எங்க கொண்டு வந்துருவீங்க? சொல்லுங்க, கண்ட்ரோலுக்குள்ள. கண்ட்ரோலுக்குள்ள. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த பவரை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு தேவனுடைய ஊழியர் ரொம்ப அழகா ஒரு சாட்சியை சொன்னார். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய பாஸ்டர். அந்த பாஸ்டர் அவர் அங்கேருந்து இந்த முப்பட்டில் வந்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற பிசாசு சொல்லுமாமா, அவன் இந்த ஏரியாவில் வந்துட்டான். உடனே இவர் பாஸ்டர் ஐயா அவர் சொல்லுவாராம்மா, அவங்க அம்மா பார்த்து, டேடி வந்துட்டாங்கம்மா, இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, அப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எப்படா சொல்றேன்னா, அந்த சர்ச்சில் இருக்கிற பிசாசு சொல்லுது வந்துட்டு இருக்குது அப்படின்னு. அந்த அளவிற்கு அவங்க தகப்பனார் ஆண்டவரோட நடந்து அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். ஆனால் இவருக்கு அந்த ஊழியத்துல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லாமல் இவர் முழுக்க முழுக்க கொஞ்சம் உலகத்திற்கே போயிட்டார். அதற்கு பிறகு ஆண்டவர் இவரை தொட்டு ஊழியக்காரராக மாற்றி, ஒரு நாள் ஊழியத்திற்காக போகிறது, வெளிநாட்டில் ஊழியத்திற்காக போகும்போது இவருக்கு வீடு வாடகை கட்டுறதுக்கு பணம் இல்லாமல், வீடு பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரியாமல் ஒருத்தர் சொன்னாங்களாமா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் பிசாசு இருக்குது, அந்த வீட்டில் நீங்கள் குடியிருந்தால் அந்த வீட்டில் வெறும் 7,000 ரூபாய், இந்தியாவினுடைய பணத்திற்கு 7,000 ரூபாய் வாடகையாமா. அப்போ இவர் எனக்கு வாடகை கம்மியாக இருந்தால் போதும், அது என்ன இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போனாராம். உடனே அவர்கிட்ட டீல் பேசும்போது, நான் இந்த வீட்டில் தொடர்ந்து குடியிருந்தால் நீங்கள் பேச்சை மாற்ற மாட்டிங்களா, 3 வருஷம் வரைக்கும் இந்த வீட்டில் இதே வாடகை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கேட்ட உடனே அவர் சொன்னாராம், முதல்ல நீ குடியிரு, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், நீ குடியிருந்தா போதும் எனக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே, எத்தனையோ பேர் உள்ள பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஓடுவாங்களாமா. இவர் போய் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கினார், ஒன்றும் தெரில. அடுத்த நாள் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவருடைய உடம்புக்கு மேலே மணல் போடுறது மாதிரி இருந்துச்சாம். நிறைய மணல் தூவிட்டு இருக்காங்க. இவர் அடியில் ஒரு மணல் மேலே படுத்து கிடக்கிறார். இவருடைய உடம்பெல்லாம் கொப்பளமா அப்படியே வர்ற மாதிரி அப்படியே பார்க்குறாராமா. பார்த்துட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஒரு முக்காடை போட்டு ஒரு சுத்திட்டு, முகம் பொம்பளை ஆள் மாதிரி இருக்குது, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை கை மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஒரு கொடூரமான ஒரு உருவம் முன்னாடி இருக்குதாமா. இவருக்கு உடனே என்னென்னமோ தோணிச்சாமா, பயங்கரமான பயம் ஆயிடுச்சாமா. இப்போ அப்பா சொன்ன இயேசுவின் நாமத்தினால போகணும்னு சொல்ல முடியாது. அப்பா பயங்கர பிசாசு துரத்துறவர், பட் இவருக்கு அது எதுவுமே இல்லை. இவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆவியானுடைய ஒரு தைரியம் அவருக்குள்ள வந்துருச்சாமா. அந்த ஆவியானுடைய தைரியம் அவருக்குள்ள வந்த உடனே திரும்பி முறைச்சு பார்த்து, இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னா, அந்த பிசாசு ஓடின தூரத்தை அவர் கண்ணில் பார்க்குறாரம்மா. ஒரு குறிப்பிட்ட மலைக்கு அது ஓடி போயிடுச்சாங்க. அது மலை இன்னைக்கும் ஆண்டவர் அவரை பெரிய தேவனுடைய பிள்ளையா ஆண்டவர் பயன்படுத்துறார். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு செங்கோல் வருகிற ஆண்டு உங்க கையில கொடுக்கப்படும். ஒரு செங்கோல் உங்களுடைய கையில கொடுக்கப்படும். உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலையும் கர்த்தர் ஒரு செங்கோலை கர்த்தர் தருவார். எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. சொல்லுங்க சத்தமா. இந்த மகிமையை கர்த்தர் உங்க தலைமையில கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. தலைவலியை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தலைவலின்றது எல்லா தலைவலியும் உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப அழகா பிசாசு என்ன பிரச்சனை பண்ணினாலும் நீங்க ரொம்ப அழகா அதை ஆளுகை செஞ்சிருவீங்க. இந்த வல்லமை பெரிய வல்லமை. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தை, ஆமேன், அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது செழிக்கும். கிளை தோன்றி செழிக்கும். ஒரு துளிர், ஒரு சாதாரணமான ஒரு துளிரை கர்த்தர் செழிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ண போறாரு. ஆமேன். கர்த்தர் வருகிற ஆண்டு நம்மை செழிக்க பண்ண போகிறார். ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரையிலும் இருந்த வறுமைகளை மாற்றி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு செழிப்பின் வருடமாய், ஆமேன், பல ஆண்டு முன்பாக வந்த வருமானங்கள்
இந்த வருகிற ஆண்டு உங்களுக்கு வரப்போகிறது. இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சந்தோஷமான அந்த நாட்கள் திரும்ப வருகிற ஆண்டு நமக்கு தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை எங்களுக்கு சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடிக்கொண்டே எழுமி நின்று தேங்க்யூ ஜீசஸ். ஒரு புதிய வருடத்திற்கு கர்த்தர் எங்களை ஆரம்பமாக்குறார். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலரை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. கைகள் எல்லாரும் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிமை தாரும் தேவா. ஆனந்த காளிமை தாரும் தேவா. போத கிருபை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உறவுகள் சீர்போருந்த, குடும்ப உறவுகள் சீர்போருந்த. சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது கிருபை தாரும். புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி, கோடி நன்றி ஆண்டவரே. ஸோ இந்த இயர்ல, இந்த வருஷத்தில் எல்லா சண்டையும் நான் வந்து ஒரு வாரம் கூட சண்டே சர்வீஸுக்கு தவறவே இல்லை. எல்லா வாரமும் வந்தேன்னு சொல்கிறவங்க கை குத்துங்க பார்க்கலாம். நல்ல கை தூங்குச்சு. கரங்களை தட்டி அவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி. ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களும் அப்படிதான், அவங்களுக்கு கரங்களை தட்டி ஃபுல்லாக அட்டன் பண்ண. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப அவசியமான ஒன்று. வருகிற வருஷத்தில் நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, எந்த தீர்மானம் எடுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்குங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கணும். ஓய்ந்திருக்குது அப்படின்னா வந்து
ஞாயிற்று இல்லை, வாரத்திற்கு ஒரு நாள். அது 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 கர்த்தருடைய நாள். அது கர்த்தருடைய நாள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் உங்களுக்கு ஒரு 100 daysல பேசினேன். மன்னாவை பொறுக்கிறதுக்காக போனாங்க. அவ்வளோதான். ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் வந்து நாளைக்கு நீ வந்து வேலை செய்ய போ, நாளைக்கு மன்னா பொழியாது, அதனால என்ன பண்ணிக்கோ, நாளைக்குள்ளதை இன்னைக்கே நீ சேர்த்து வச்சுக்கோ. அதில் நிறைய பேர் அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு காலையில் பொறுக்கிறதுக்காக போனாங்களாமா. வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவங்க மேலே கோபமானார், கர்த்தரே கோபமானார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக வந்து சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த ஒரு வாரத்தினுடைய நிறைய வார்த்தைகளை கர்த்தர் எங்கே தான் கொடுப்பாருன்னா, கர்த்தர் ஆலயத்தில் கொடுப்பார். அடுத்த ஜெனரேஷனுக்கு தயவு செய்து கற்றுக் கொடுங்க. ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்க. தேவ சமூகத்தினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்க. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு அடைக்கல பட்டணம் எங்கன்னா, தேவனுடைய ஆலயம் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமான பட்டை. இங்கே ஆண்டவர் வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார். இங்கே நம்மோட ஆண்டவர் முகமுகமாய் கர்த்தர் பேசுகிறார். ஸோ பிளஸ்ட். நான் இந்த வருஷம் முழுக்க தவறாமல் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் வந்து சொல்ல முடியும், ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு படிக்கும்போது தான் சர்ச்சுக்குள்ளே நான் போனேன். 4th ஸ்டாண்டர்டு. கிருபையாய் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, ஒரே ஒரு வாரம் ரொம்ப சீரியஸாக வந்து சைக்காலஜிக்கலாக பலவீனப்பட்டு முடியாமல் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் அந்த A3 ஹவுசிங் யூனிட்டில் ஒரே ஒரு சண்டே படுத்த படுக்கையாக இருந்தேன். அவ்வளோதான் என் லைஃப்லேயே. இது வரைக்கும் கொரோனா டைம் கூட சர்ச்சுக்கு வராமல் இருந்ததே இல்லை. அப்போ வந்து என் லைஃப்பில் ஒரு டைம் கூட நான் வந்து சண்டே சர்வீஸை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணதே இல்லை. எப்போலேருந்து எனக்கு இன்னைக்கு 41 வயசாயிடுச்சு. என்னுடைய 10வது வயசுலேருந்து 10வது வயசுலேருந்து ஒன் டே, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே இல்லை. அதனால் ஆண்டவர் உங்களை நடத்துவார். எல்லாரும் நல்ல ஜபத்தோட, நீங்கள் ஜபத்தோடு வந்துருங்க. இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணிடுவோம். முடிஞ்ச உடனே எல்லோரும் மோஸ்ட்லி வந்து 31 வந்து நைட்டு 8:30 எல்லோரும் வந்துருங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க எல்லோரும் வந்துருங்க. சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, உங்களுடைய 3 எழுதிட்டு வர சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய பொருத்தனைகள், இந்த மாதிரி 3 விஷயத்தை எழுதி கொண்டு வாங்க. எல்லாருமே அங்கே வச்சு ஒரு ஜெபம் பண்ணி புது வருஷத்தை வெற்றியாய் ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். இந்த பாட்டினுடைய ஒரு சரணம் மட்டும் பாடும்போது அப்படியே காணிக்கை செலுத்தி ஜெபித்து முடிக்க போகிறோம். நியூ இயர் சர்வீஸுக்கு எல்லாருக்குமே நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு, முதல் ஆகாரம் சர்ச்சில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2 o'clock 3 o'clock ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் படுத்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக 12 o'clock இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டிங்கன்னா, இங்கே ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஒரு 20 minutes 20 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணி அன்பின் விருந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆகாரத்தை சர்ச்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் அதனுடைய டோக்கன் வந்து தேவைப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி பாடி ஆமென் முடிச்சிடலாம். நன்றி அப்பா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய
கிருபையால் என்னை நீரும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்போருங்க சமாதானம் நான் பெற்றிட தேவ சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா இசப்பா கைகளை மேல தண்ணி புது கிருபை தாரும் இயேசுவே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்க கிருபை கூட இருந்ததற்காக உங்க தயவு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜி. புதிய கிருபையா எல்லாவற்றுக்காகவும் நன்றி அப்பா. எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. நாங்க பிரயோஜனமற்றவர்கள் ஆண்டவரே. எவ்வளவு தப்பு, எவ்வளவு மீறுதல்கள். நாங்க வாக்கு கொடுத்தது ஒண்ணு கூட பெருசா நாங்க சரியா நிறைவேற்றவே இல்லப்பா. சரியா நிறைவேற்றவே இல்லப்பா. ஆனா நாங்க திரும்பி பார்க்கும்போது நீங்க வாக்கு கொடுத்த ஒண்ணு கூட விட்டு விலகவே இல்லையே ஆண்டவரே. நீங்க வாக்கு கொடுத்த ஒண்ண கூட நீங்க மறக்கவே இல்லையப்பா. உங்க பிள்ளைகளை பலிபீடத்திலிருந்து உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன்னு வாக்கு கொடுத்த தெய்வம் அந்த நியூ இயர் சர்வீஸ்ல எந்த தடையும் இல்லாம கலந்து கொள்றதற்கு எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வழிவாசலை திறப்பீராக. வியாதியா இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, முடியாம இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்து வருகிற ஆண்டு நீ சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றும். உங்க பாதத்துல நாங்கள் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென்.